Hi Jerome. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a man on a cliff observes a boat. ஒரு கிளிஃப் இருக்குது, அந்த கிளிஃபில் இருந்து ஓகேவா ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போட்டை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அந்த போட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் செயிலிங் டுவர்ட்ஸ் த ஷோர்ஸ். ஓகேவா, அப்போ அந்த போட் வந்து சம்வேர் இங்கே இருக்கும். ஓகே, அப்போது இதை வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஷோர் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ a man is here, boat is here, at the same time இது வந்து ஷோர். ஓகேவா, ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம நேம் பண்ணிட்டோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அடுத்து 3 minutes லேட்டர், ஒரு 3 minutesக்கு அப்புறம் ஓகேவா இந்த போட் வந்து இட் அட்டைன் சம் பாயிண்ட். அப்போ அதை வந்து நம்ம வந்து பி டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ இது வந்து 3 minutes எடுத்துக்குது. ஓகேவா, அப்போ அந்த போட் வந்து டுவர்ட்ஸ் சீஷோர் ட்ராவல் பண்ணுறதுனால அந்த போட் வந்து பி டேஷாக வந்துடுச்சு. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து இட் இஸ் 60 டிகிரி ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்போ அது வந்து 60 டிகிரியாக மாறிடுது. ஓகேவா, தென் இட் டேக்ஸ் சம் t minutes, it takes some t minutes to attain the shore. ஓகேவா, அந்த போட் வந்து சம் t minutes எடுத்துக்குது. எங்கே வர்றதுக்கு? சீஷோர் எடுத்துக்கிறதுக்கு, சீஷோரை வர்றதுக்கு. ஓகேவா, ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, we have to find யூனிஃபார்ம் ஸ்பீடு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ போட்டோட யூனிஃபார்ம் ஸ்பீடு வந்து நம்ம வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஆஃப் போட் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இங்கே பி டேஷ் வந்து டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸ்பீட் இன்ட்டு டைம் தான் வந்து டிஸ்டன்ஸு. அப்போ 3 minutes இன்ட்டு எக்ஸு, அப்போ என்ன வரும் அப்படின்னா வில் பி கெட்டிங் 3x. ஓகேவா, அதே நேரத்தில் இங்கே வந்து நமக்கு tx கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா t இன்ட்டு த ஸ்பீடு. ஓகே, ஃபைன். இப்போ 2 ட்ரையாங்கிளாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து த லார்ஜர் ட்ரையாங்கிள் அண்ட் அனதர் வந்து ஸ்மாலர் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ நம்ம நேம் பண்ணிப்போம். இது வந்து MBS, இது MB'S. இங்கே ஆங்கிள் வந்து 30 டிகிரி, இங்கே வந்து 60 டிகிரி. ஸோ இப்போ வந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் BS வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் 3x ப்ளஸ் TX. ஓகேவா, அண்டு B'S வந்து என்னென்னா இட் இஸ் அலோன் TX. ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் MS வந்து நமக்கு H, ஏன்னா ஹைட் ஆஃப் த கிளிஃப் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இட் வந்து H. ஸோ அப்போ நமக்கு இங்கே ரிலேட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ் ஆஸ் வெல் அஸ் ஹைட்டு, அதாவது அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடு ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம tan theta is equal to MS opposite by adjacent BS. அப்போ tan 30 degree is equals to ஓகே MS வந்து ஹைட்டு டிவைடட் பை இங்கே என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் 3x ப்ளஸ் TX அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே வந்து H is equals to ஓகே இட் இஸ் 3x ப்ளஸ் TX ஹோல் டிவைடட் பை √3 அப்படின்னு வந்துடும். சரிங்களா, இதுலேருந்து H வந்து என்னது 3x ப்ளஸ் TX பை √3 அப்படின்னு வரும். த சேம் திங் இந்த ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம tan theta தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு ஹைட்டும் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ tan theta is equals to MS by B'S. அப்போ இதில் tan 60 டிகிரி is equals to MS வந்து H and B'S வந்து TX. ஸோ ஃப்ரம் திஸ் H is equals to TX √3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த H, இந்த 2 Hயும் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 1 and 2ன்னு வச்சுப்போம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது we will be getting ஓகே 3x ப்ளஸ் TX பை √3 which is equals to TX into √3. ஓகேவா, ஸோ இப்போது இந்த √3 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். வில் பி கெட்டிங் x ஆஃப் 3 ப்ளஸ் t. அதே நேரத்தில் x வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம். இங்கே வந்து TX இன்ட்டு √3 இன்ட்டு √3 இஸ் 3. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 கெட்ஸ் கேன்சல். வில் பி கெட்டிங் 3 ப்ளஸ் t இஸ் ஈக்குவல் டு t 3. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் we will be getting 3 is equal to 3t minus t. So here it is 3 minus 2t. From this t is equal to 3 by 2, that is t is equal to 1.5 minutes. So it takes 1.5 minutes to reach the shore. அப்போது அந்த போட் வந்து ஓகேவா
ஷோரை வந்து ரீச் ஆகிறதுக்கு 1.5 மினிட்ஸ் வந்து அது எடுத்துக்குது. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து நமக்கு டைம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் வந்து என்னென்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, we need to find the speed of the boat. Okay, the speed of the boat in a meter per second. Okay, in meter per second if the height of the cliff வந்து நமக்கு வந்து 500. So we know that h is equals to dx into √3. இது வந்து நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சது ஹைட். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டினில் ஹைட் வந்து நமக்கு 500 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, we know that t is equals to 1.5 minute. 1.5 minute. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to substitute all these things here. அப்போ என்ன வரும், h வந்து 500 மீட்டர் which is equals to டைம் வந்து 1.5 into x வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்பீடு. ஓகே, எக்ஸ் அப்படியே தான் இருக்கும் இன்ட்டு √3. ஓகேவா, இந்த மினிட்டை வந்து நம்ம செகண்ட்ஸ்க்கு மாற்றணும்னா we have to multiply into 60. ஓகேவா, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் we will be getting x as 500 divided by 1.5 into 1.732. ஏன்னா √3யோட வேல்யூ வந்து இட் இஸ் 1.732 அண்ட் இந்த 60 வந்து டிவிஷன் வந்துடும். இட் இஸ் ஆல்சோ டிவைடட் பை 500. ஓகே, சாரி 500 divided by 60. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will be getting it as 3.21 meter per second.